ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக வீட்டை விட்டு கிளம்புறா அப்படின்றது ஒரே சந்தேகமாக இருக்குது. இந்த ராஜேஸ்வரியோட பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த முரளி இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டை தான் போயிட்டு பார்த்து பணம் கொடுக்கறதுக்காக இந்த ராஜேஸ்வரி போயிருக்காங்க. பணம் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து இந்த பணத்துக்காக என்னை வந்து கேட்கவே கூடாது, இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி அவனை மிரட்டுறது எல்லாமே கவனிச்சுட்டு அது வீடியோவும் எடுத்துக்கிறாங்க நம்ம மல்லி விஜயும். இப்போ வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் வராங்க. அப்போ வந்த உடனே இந்த வீடியோவை வந்து காமிச்சு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த உடனே ராஜேஸ்வரியா ஒரே பயம், அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இருந்தாலுமே எதுக்காக அவனுக்கு போயிட்டு காசு கொடுத்த அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி உண்மையே சொல்லவே மாட்டேறாங்க. கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, நான் கமிஷனர்கிட்ட இந்த வீடியோவை கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு கிளம்பவும் உடனே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த ராஜேஸ்வரி. உடனே பார்த்தீங்கன்னா இந்த முரளி இருக்கா இல்லையா, அவனை கத்தி வாங்க சொன்னதே நான் தான் உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டோம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இந்த கத்தி எடுத்துட்டு போய் ரகு கிட்ட கொடுத்து அந்த சுடரை கொலை பண்ண சொல்றதையும் எல்லாமே நான் எங்களோட பிளான் தான், ஆனா வந்து அவனோட ஆட்கள் வந்து கொலை பண்ணவே இல்லை அப்படின்றத வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்றாங்க தெளிவா. இந்த விஷயத்த இந்த நம்ம விஜயும் மல்லி என்ன செய்யறாங்க, உடனே வந்து தீபன் கிட்ட கொண்டு போறாங்க இந்த நியூஸை. தீபனை போய் வெயிட் பண்ணி தீபனும் வராங்க. நடந்த விஷயத்த ராஜேஸ்வரி சொன்ன விஷயத்த எல்லாமே வந்து இந்த தீபன் கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா அந்த கொலைக்கும் இந்த ராஜேஸ்வரி இந்த ரகு உங்களுக்கு எல்லாம் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் தான். ஆனாலும் அங்க இங்க சுத்தி போனாலுமே அந்த கவின் வந்து வரணும். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அந்த சுடரை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து தெரியணும்னா அந்த கவின் வந்து மாட்டணும். அது மட்டும்தான் நடக்கணும். ஆனாலுமே இந்த ராஜேஸ்வரி மேல கண்டிப்பா வந்து நம்ம விஜய் இதுக்கப்புறம் வந்து கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ராஜேஸ்வரியை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயம் வந்து இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருக்குது. இப்ப கவினும் வந்து ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி பேசுறதால அது தெரிஞ்சா கண்டிப்பா விஜய் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி தான் நம்ம ரேணுகாவை கொலை பண்ணுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலுமே கண்டிப்பா நம்ம விஜய் வந்து சும்மா விட போறதில்லை. இதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி நம்ம விஜய் மல்லிகிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. எப்படி வந்து நம்ம மல்லியும் விஜய் சேர்ந்து மாட்ட வைக்க போறாங்க இந்த ராஜேஸ்வரியும். அது ஒரு பக்கம் இருக்க இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து காசு எடுத்துட்டு வர சொல்லி அந்த கவினை ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க. எங்க அமைச்சிருக்காங்க லொகேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எப்படி மாட்ட போறாங்கிறது எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.